இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே உலகெல்லாம் வெறுத்தாலும் உறவெல்லாம் மறந்தாலும் உலகாலும் மன்னவன் உனக்குண்டு. உலகெல்லாம் வெறுத்தாலும் உறவெல்லாம் மறந்தாலும் உலகாலும் மன்னவன் உனக்குண்டு. என்றென்றும் தன்னன்பில் தேற்றிடுவார், என்றென்றும் தன்னன்பில் தேற்றிடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? எப்பயும் கலக்கம் கொள்ளாமல் ஹாப்பியாக இருங்க, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடல் மூலியமாக இதை கேட்டுட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏசப்பா செய்தி சொல்ல விரும்புகிறாங்க குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம் அந்த செய்தி நம்மளோடதான் இருக்கணும், நமக்கு தான் அவர் பேசுகிறாரு, இன்னைக்கு நமக்கு தான் ஒரு வசனத்தை கொடுக்க போகிறாருன்னு நம்ம எல்லாரும் அந்த ஒரு மனநிலையோடு இதை கேட்கணும். ஏன்னா கண்டிப்பாக எவ்வளோ ஹாப்பியான ஒரு பர்சனாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஓரத்தில் எதையாவது குறித்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அப்படி தானே? அப்போது இன்னைக்கு இந்த வசனம் நமக்குரியதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக தானே குட்டீஸ் இருக்க முடியும். ஸோ அப்படி என்ன வசனத்தின் மூலயமா ஏசப்பா பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 6:16 படியாம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படிங்கிற வசனம் கொடுக்குறாங்க. தானியேல் 6:16 படியாம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த வசனம் நமக்கானதாக இருக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்குதா குட்டீஸ்? அப்போது இந்த வசனத்தை நமக்கானதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தானே. இதுக்கு எல்லாரும் யோசிக்கணும், ஓ நம்மளை ஏசப்பா தப்புவிப்பாருங்கிற வசனம் இருந்தால் அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாருங்கிறது எப்படி நமக்கானதாக இருக்கும்னு யோசிக்கிறீங்க, அப்படி தானே குட்டீஸ்? எனக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும்போது லைட்டாக ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு குத்தல் இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே இடைவிடாமல் ஏசப்பாவை ஆராதிச்சுட்டு இருக்கோமா? ஆராதிக்கிறதுங்கிறது ஏசப்பா பாட்டு பாடிட்டு செஞ்சுட்டு அப்படியே இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுலையும் நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம ஒருத்தவங்க முன்னாடி நின்று நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதே நம்ம கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்கணும். அப்போது அப்படிலாம் நம்ம இருக்கிறோமா? அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மனது ஒரு குத்தலாகவே இருந்தது. நம்ம உண்மையிலே அப்படி தான் இருக்கோமா அப்படின்னு. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்குள்ளேயும் ஒரு சிலருக்கு நான் அப்படி தான் இருக்கேன்ப்பா, இந்த வசனம் எனக்கு தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க, அவங்க செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்கும். ஒரு சிலர் இல்லை இல்லை நம்ம இன்னுமே நிறைய மாற்றிக்கிடணும்ல, அப்பனா தான் ஏசப்பா என்னை தப்பிப்பாங்களா, அப்போ தான் இந்த வசனம் எனக்கானதாக இருக்குமான்னு தோணும் தானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளில் நம்மளே நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த பாடலும் பாருங்கள், அந்த உலகம் வெறுத்தாலும் இந்த உறவுகள் உன்னை விட்டாலும் நான் என்னுடைய அன்பினால் உன்னை தேற்றுவேன், உன்னை ஒரு காலமும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு காலமும் எந்த இடத்துலையும் உன்னை தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் நம்மக்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கானதாக இருக்குதா? ஏன்னா நான் உன்கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் நீ பண்ணுற தேவையில்லாத செயல்கள் என்னை பின்னாடி இழுத்து போட்டுருது, அல்ல நீ பின்னாடி போயிடுற. நான் எவ்வளோதான் உன்னை நோக்கி வந்தாலும் கூட நீ என்ன பண்ணிடுற, என்னை விட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கிற. ஸோ அதனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு நம்மளை பார்த்து இந்த வசனத்தின் மூலமாக ஏசப்பா சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ நம்மளுடைய செயல்பாடுகள் அவரை ரெப்ளிகேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஏசப்பா எல்லா சூழ்நிலைகள்லேருந்தும் பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, தப்பு வைப்பாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பா ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில்
நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணும். அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.